ஹாய் நண்பர்களே, மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் நண்பர்களே. நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் நான் தொடர்ந்து ஓடுறதுக்கு அது ஒரு உற்சாகத்தையும் ஒரு சுறுசுறுப்பையும் கொடுக்கும். ப்ளீஸ் அப்புறம் மறக்காமல் இந்த கதையை பற்றின ஒரு வரியாவது எனக்கு கமெண்ட் தெரிவிச்சுட்டு போங்க நண்பர்களே. மாப்பிள்ள என்ன ஏன்டா பாக்குற? பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். கரோபையில என்ன கோபப்பட்டு கலந்துக்கிட்ட பாட மாப்பிள்ள என்ன எப்படிலாம் வச்சு ஓட்டுதானே. அவன் மனசுல இருக்கிறதெல்லாம் டக்கு டக்குன்னு பேசியதான் மாப்பிள்ள, வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு 10 முட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். எதுக்குடா உனக்கு வெட்டி வீராப்பு? அத்தவனால முடியல. அது வந்து மாமனார் வராட பொண்ணை கேளுடா. மாமோய் ஓ பொண்ண கோடு தேவையில்ல, அசிங்கமா நினைப்பாருடா. அது உனக்குடா தெரிஞ்சிருக்கணும். ஒழுங்கா அங்க இருக்கும் போதே குடும்பம் நடத்திருக்க வேண்டியதானே. நடத்தல. இப்ப என்ன மாமனார் வந்தாருன்னா என்னால பேச முடியாது, நீங்களே பேசுங்க. என்ன பேசணும்? கருவேப்பில நான் கெஞ்சி கேக்குறேன்டா. நைட்டு உனக்கு பாட்டுலாம் வைக்கேன்டா. பாட்டு வைக்க போறியா? அதுக்குள்ள உன் பண்ணிக்கிட்டு சேர்ந்துருவா. இல்ல உன் மாமனார்ட்ட என்னடா பேசணும்? இப்படி 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 வந்திருக்கோம், இப்படி இப்படி ஏதாவது பேசி சேர்த்து வச்சிருங்கடா. இப்படி இப்படி வந்திருக்கோம்னு சொல்லிருக்கோம். உங்க மாமனார் சின்ன பையனா? அவர் பெரிய பிசினஸ் மேன்டா. எங்கடா அசிங்கமா நினைச்சுவாடா. உள்ள வர்றதுக்கு 3 வாட்ச்மேன் பெர்மிஷன் கேட்டு உள்ள வந்திருக்கோம். இன்னும் உள்ள கூட்டு போறதுக்கு ஆள் வரல. கேவலமா இருக்குடா. மாப்பிள்ள இவ்வளவு பெரிய கோடீஸ்வரட்டு பொண்ணு நம்ம வீட்டுல அவ்வளவு ஈஸியா வாழ்ந்தால ஒழுங்கா வச்சு குடும்பம் நடத்திருக்க வேண்டியதுனடா. இப்ப பத்தி அந்த பொண்ணோட அருமை. அவ தாண்ட டாப்ல இருந்திருக்கா, நீ தாண்ட கீழே இருந்திருக்க. உள்ள வரதுக்கு 3 வாட்ச்மேன் பெர்மிஷன் வாங்கிருக்கோண்டா. இன்னும் உள்ள போல. இந்த கருவா போயிட்டு மாதிரி ஆர்டர் கிடைக்குதோ கிடைக்கலையோ, உன் மாமனார் உன்னை பார்க்க விடுதாரோ இல்லையோ, நீ கையில பாக்குறியோ இல்லையோ, பார்த்தாலும் பேச முடியுமோ முடியாதோ, பேசினாலும் பார்க்க கூட விட மாட்டாரு உன் மாமனாரு. ஒரு லட்சணம் தெரிஞ்சு போச்சு. நீ பண்ண அத்தனை சேட்டி அவருக்கு தெரிஞ்சுட்டு அதான் வந்து பிள்ளைய கூட்டு போயிட்டாரு. பாய் மனசு இவ்வளவு நேரம் அவருக்கு வரலையே. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்க, நான் உங்க வீட்டுக்கு வந்தோம்னா எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. இங்கேதான் கிடப்பான். ஆனாலும் இந்த வீட்டுக்கு வந்தோம்னா மாப்பிள்ளையாட்டு நம்ம கவனிக்கும். அப்படி சொல்றேன் என் கருவப்பையில. நானும் உன் வீட்டுக்கு வந்தா மாப்பிள்ளை வரான்னு எவ்வளவு மரியாதை நடக்கு. அதுக்கு நீ வந்து இவ்வளவு நேரம் ஆகுதுடா. உன் மாமனார் வெளியிலே வரல. அந்த காலத்துல விருந்துக்கு போற மாப்பிள்ளை கிட்ட அம்மா சொல்லி விடுவாங்களாம், உன் முகம் தட்டுல தேதனைக்கு வீட்டுக்கு வந்துருன்னு. அவனுக்கு புரியானா. அதனால அம்மா எதுக்காக அப்படி சொன்னாங்கன்ட்டு குழம்பிக்கிட்டே போவானா. போற அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டுல தட்ட புடல விருந்து, கறி, மீன், சிக்கன் வித விதமா இருக்கும். வெளுத்து வாங்குவான். மாமனார் வீடு எப்படி இருக்க ஐயா அப்படின்னு சந்தோஷமா இருப்பான். கவனிப்புல சும்மா தட புடலா இருக்கும். மரியாதை தாறுமாறா கிடைக்கும். சரி, நம்ம அம்மா வீட விட மாமியார் வீடு எவ்வளவு சொர்க்கமா இருக்குன்னுட்டு இருப்பான். 2வது நாள் சாம்பாருக்கு மாறும். அவியது பொரியல் அப்போலன்னு அப்போ கூட வெளுத்து வாங்குவானே. சரி, நேரத்துக்குள்ள கறியா தின்னு இருக்கோம்ல, அதான் இன்னைக்கு காய்கறியா போட்டிருக்காவன்னுட்டு அடிச்சு போட்டு திம்மா. 3ஆம் நாள் தட்டுல கஞ்சி வந்து வீழும். என்னடா நேத்து வரைக்கும் தடப்படல விருந்து இருந்துச்சு, இன்னைக்கு கஞ்சி கொண்டு வச்சிருக்காங்க. சரி பசிக்கு குடி போனுட்டு கஞ்சி எடுத்துட்டு குடிக்கலாம். தட்டை பார்த்தா முகம் தெரியும். அத்தான் அம்மா சொல்லி விட்டுருக்காவ, முகம் தெரியறதுக்கு முன்னாடி ஓடி இருந்திருக்குன்னு. அவன் முத நாள் கறி தின்னுட்டு இருக்கும் போதே போயிருக்கணும். இப்ப என்னடா சொல்ல வர? உனக்கு இன்னும் விருந்தே நடக்கல, அதுக்குள்ள உன் மாமனார் எட்டி கூட பார்க்க மாட்டேக்கார. சே, என் பொண்டாட்டி அழகா மீன் குழம்பு வச்சு வச்சிருந்தா. சாலை மீன் குழம்பு வச்சிருந்தா. தின்னுட்டாது வந்தோம் இல்ல. சரி, மாப்பிள்ள மாமனார் வீட்டுக்கு போறானே, நம்மளையும் கூப்பிட்டுருக்கானே, தடப்படலாம் விருந்தெல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு உன் மீன் குழம்பு நீயே தின்னுட்டு வந்துட்டேன். ஆத்தி போற போக்க பார்த்தா அந்த மாப்பிள்ளை கிடைச்ச கஞ்சி கூட எனக்கு கிடைக்காது போல்கடா. மாப்பிள்ள எதிரிக்கு கூட இந்த நிலமா இருக்கடா. மாப்பிள்ள இவன் என்னதானே நினைச்சிட்டு இருக்காரு? நான் சொல்லிட்டு எவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் வந்து கூப்பிட வந்திருக்காரடா. பாத்தியா ரோசல் அவனுக்குமே கிளம்புடா. கையில கட்ட போயில மாமனார் மதிக்கவே இல்ல, இன்னும் கையிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. கையில வேணும்டா. ஏன் நம்ம வீட்டு என்ன புடிங்கிட்டா இருந்த நீ? ஏன் இவன் நம்ம மட்டும் தான் கையில இருந்தா? அப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அந்த வீட்டுல கூட உனக்கு தனி ரூம் எல்லாம் கொடுத்துருந்தாங்கடா. அப்ப கூட என்னடா புடிக்கிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்ல, மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் மிதப்பு அதிகம். ஆளு ஹீரோ மாதிரி இருக்கும், வாட்டு சட்டமா இருக்கும், கலெக்டரா இருக்கும். நமக்கு மிஞ்சி என்ன அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அப்படின்னா மாப்பிள்ள பார், அவனுக்கு கூட பொண்டாட்டி இருக்குது, கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கான். உனக்கு இந்த கௌரவ பையன் கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்கான். அப்ப நாய பத்திர மாதிரி பாக்குறாரு. அப்போ தான்டா பாக்காரு, மாமனார் பாக்கலையே. உனக்கு மாமனார் பாக்காரு. அப்படி சொல்லிட்டா என் சிங்க கொட்டி பிறந்தல இருந்து எனக்கும் எங்க அப்பனுக்கும் ஆவாதுடா. எந்த அப்பனுக்கும் உனக்கு தாண்டா ஆயிருக்குது. என்ன இவ அப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். நாரி போய இருந்தாலும் அவர் எங்க அப்பாடா. நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன்டா. இருந்தாலும் அவர் எங்க அப்பாலாடா. அவர் பிஸ்னாரி போயிடா.
உன்கிட்ட ஒரு ரூபாய் கூட கட்ட மாட்டேக்காது. அவனை போய் அப்பன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வேணாண்டா, என்ன இந்த ஒரு அப்பாடா உன்கிட்ட இருந்து எல்லாத்தையும் தட்டி பறிச்சிட்டு இருக்காரு. உன் பொண்டாட்டி கூட உங்ககிட்ட சேரடாம பண்ணிட்டு இருக்காரு. அவரு போய் அப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி, நீ பாட்டு திட்டிக்க அப்படி சொல்லிட்டு என் மாப்பிள்ள. நீ எங்க அப்பா திட்டிக்கன? நான் அதான் தினமா அறுத்து கிரிக்கனே. டே, அந்த நல்ல சிவனுக்குலாம் நல்லச்சாவே வராடா. சரி போடா. ஏய், எதுக்கு வந்தோமோ அதை பத்தி பேசுகிறான்டா. ஆமா, சேர்த்து வச்சுட்டாலும் அப்படி பிடிங்கி தள்ளிடுவான். கரெக்டா சொன்னடா மாப்பிள்ள. இவன் நாங்க நோட்டிட்டு இருந்தோம் போலுக்கு. எங்க மாமனார் காலை பிடிச்சி கெஞ்ச வந்துகிட்டு அவருக்கு ரோசா வேற வருது. விக்ரமே, உன்னை பத்தி என்ன பெருமையை சொல்லிட்டு இருந்தேன். நீ எவ்வளவு பெருமையை பேசிட்டு எனக்கு தெரியாது. இல்ல மாப்பிள்ள, டேய் எனக்கு கையில பாக்கணும்டா. வீட்டுல என்ன பண்ணிட்டு இருந்தா? அது முண்டு போய் விஷயம்டா. அப்ப அருமை தெரியல, இப்பதான் தெரிஞ்சிச்சு. சரி சரி, உன் மாமனார் வரட்டும். டேய், அந்த குள்ள போய் வரட்டும். நம்ம 3 பேரும் சாஷ்டாங்கமா காலில் விழுந்துருவோம். நானும் விழ மாட்டேன். நான் எங்க அப்பன் காலிலே வந்தது கிடையாது. இவன் மாமனார் காலில் நான் விழணுமாங்க. போடா சண்டா, என்ன விழ முடியாது. இதுக்கிட்ட ஓ மாமனார் காலில் விழணும். அவன் கரெக்டா தான் சொல்லுதான். இருக்கிறோமே. சரி சரி, நான் விழுதேன். என்னால விழ முடியாது. இந்த குள்ள போய் கல்ல என்னால விழ முடியாதுடா. ஆமா, என் வாழ்க்கடா. அங்க என்ன புடுங்கிட்டா இருந்த? அதையே சொல்லிட்டு இருக்காடா. சரி சரி, உன் மாமனார் வர சொல்லி சட்டு புட்டுன்னு காலில் விழுந்து உன் பொண்ணாட்டி பார்க்க வைக்கிறேன். ஏன்டா மாப்பிள்ள, உனக்கு வெக்கமே இல்ல? அவன் மாமனார் காலில் போய் விழுதுன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமா, நம்ம உலகம் காலே கிடையாது பாரு. ஆமா, இவன் மாமனார் காலில் விழுந்தா நம்ம குறைஞ்சு போயிடும். இல்லடா கிஷோரி, இதாண்டா என் மாப்பிள்ள. ஏதா பார்ல எத்தனை பேர் காலில் விழுந்திருக்கோம். உன் மாமனார் காலில் விழுந்தா பெரிய விஷயமா? சின்ன பையன் காலெல்லாம் விழுந்திருக்க மாட்டா. நம்ம சொல்லுடா. ஒண்ணு இல்லடா, நானும் தினமும் என் பொண்டாட்டி காலில் விழுந்தேன் தெரியுமா? என்னடா சொல்ற? நான் லேட்டா வீட்டுக்கு வந்தாலே எனக்கு சந்தேகம் வந்துடும். சரி, கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவா. ஊதெல்லாம் சொல்லவே மாட்டாளே. சரி, அந்த முண்டக்கண்ணை வச்சு ஒரு உருட்டுவா பாரு. ஆத்தா, என் அடி வயிற்றுல இருந்து அப்படி கப்புன்னு வருமாப்ல. குடிச்சிருந்தா கூட கப்புன்னு கேட்கும் தெரியுமா? குடிவார பயிலுக்கு பயம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அப்பவும் கூட பயம் வரும் தெரியுமா? அந்த ஆளை என்ன திரும்ப பண்ணுவேன்? ரோகிணி அப்படின்னு அவன் கால் மாட்டே விழுந்துருவேன். எந்திக்கவே மாட்டேனா? மறுநாள் காலையில பார்த்தா பெட்ல படுத்து கிடப்ப. கொடுத்து வச்சவன்டா நீ. ஏது அவ தூக்கி போட்டு பந்தாடுவா. பந்தாடுல அவன் கட்டில போய் விழுந்து கிடப்பான். இத பேர் யார் சொல்லிட்டு இருக்காங்க? டே, அவ காலில் விழுந்து ஸ்பீட் நான் தூங்கி வேண்டா. அதுக்கப்புறம் நம்ம தூக்கி போட்டு மிதிச்சா என்ன, அடிச்சா என்ன, நமக்கு என்ன தெரியவா போகுது? ஆனா ஒண்ணு மாப்பிள்ள, என்னைக்குமே எனக்கு வலி தெரிஞ்சதே இல்லை தெரியுமா? ஓங்கி ஊம குத்து தாண்டா குத்துவா. உடம்புல ஒரு காயம் இருக்காடா. காலையில எந்திக்கும் போது எப்போ உடம்பு வலிய பார்த்தனா என்ன அடி. இடிஞ்சதுக்கு அப்புறம் என் மௌன கூட சொல்லுவானுங்க, எப்போ நீ எப்படிலாம் அடி வாங்க தெரியுமாப்பா? ஓ, காலையில இருந்துச்சு அப்பயும் மௌனம் டிஸ்கஸ் பண்ணுவியா? ஆமா, என் மௌனுக்கு தான் எனக்கு சொல்லுவானுங்க. பாதி நேரம் என்ன காப்பாத்துறதே என் மௌனுக்கு தான். சிங்க குட்டியாங்க பெத்து வச்சிருக்கானுங்க. கரெக்டா சிக்னல் கொடுக்கானுடா இவனுக்கு. எப்போ அம்மா இந்த நேரம் வீட்டுல இருக்கா, இந்த நேரம் கிச்சன்ல இருக்கான்னு சிக்னல் கொடுத்துதான் போன் அடிச்சு. பிள்ளைங்க கூட ட்ரைனிங் கொடுத்து வச்சிருக்க. வாடா, என் 3வது பையன்ல அவன் கூட இப்ப சிக்னல் கொடுப்பான்டா. அந்த பையன் ஆமா, டே கடை போய் நீ சொல்லுடா. டே, அவன் அதுக்கு மேல சிக்னல் கொடுக்கான்டா. இப்ப பொறுத்த ஆம்பளை பையன் போவரு. ஆம்பளை பையன் வெறும் சிக்னல் மட்டும் தான்டா கொடுப்பான். இதே பொம்பளை பிள்ளை பெத்து வச்சிருந்தேன்னு வச்சுக்கைய, அடியே யாரு நீ எங்க அப்பா அடிக்கிறதுக்கு அப்படின்னு அவளுக்கு ஈக்குவல வாயில தூக்கிட மாட்டா என் பொண்ணு. அப்போ நீ அதுக்குதான் பொண்ணு வேணும்னு கேட்க. ஆமாடா மாப்பிள்ள, என் பொண்ணு இந்த மாதிரியே இருக்கணும்டா. இப்போ நல்லா 3வது பிறந்திருக்கு. டே, ஒரு சாப்பிடா. டே டேனில ஒரு சாப்பிடாடா. ஆமா, இல்ல ஆமா, என் அவனுக்கு வெக்கமே இல்ல. டே, அதெல்லாம் நம்ம கையிலடா இருக்கு. அதெல்லாம் தெய்வம் கொடுக்கடா, உன் கையில இல்ல. சும்மா இருடா, உனக்கு வெக்கமா இருக்குடா. ஐயோ கடுப்புறானே. இப்ப 4வது காட்டி போட்டுட்டேன்னு சொல்லி மாப்பிள்ள கேட்டா தெய்வம் கொடுக்கறதுங்கிறது. போடா. இல்ல தெரியாம தான் கேட்க. அடுத்த ஆம்பளை பையன் வந்து என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா அடுத்த ஆம்பளை பையன் தான் எனக்கு பிறக்கும். இவங்கிட்ட இருக்க வேகத்துக்கு ஆம்பளை பிள்ளைத்தான். அவனுக்கு சாபம் கொடுக்காண்டா. அந்த கலவைக்கு அப்படித்தான் தெரியும். நான் அடுத்த வாட்டி கண்டிப்பா பொம்பளை போய் பெற்றுருவேன். ரோகிணி கூட சொல்லிட்டால, கண்டிப்பா பெற்று தரேன் சொல்லிட்டால. உலகத்துல ஒன்ன மாதிரி ஒருத்தனை பார்க்க முடியாத மாப்பிள்ள. அசராம நின்று அடிக்க மாப்பிள்ள. எப்படி மாப்பிள்ள? போடா. அப்போ இதுதான் வீட்டு தினம் பெரிய வேலையா பார்த்துட்டு இருக்க. அதை விட்ட நமக்கு என்ன வேலை இருக்கு? உன்கிட்ட நான் கேட்க கூச்சப்படாம சொல்லி பாப்போம். எனக்கு என்ன கூச்சம், நீ கேளு. அதான் நீ ஒரு மானங்கட்ட போயிடாச்சு. சரி, நான் கேட்க. கேளு. ஆமாமா, பெரிய மன்மதரு நீ கேட்ட கேளுக்கு அவர் பதில் சொல்ல போறாரு. உன் மாமனார காணுமாடா. அவனுக்கு புத்திர வாக்கியம் இருக்கட்டும், உனக்கு காதல் பாக்கியமே இல்லையே. சோதிக்காதடா, இதுதான் நான் அவன் ஆலோசனை கேட்டுட்டு இருக்கேன்ல. இவங்கிட்ட தேவை அந்த பாயம் புடிடா. அதான்டா அவங்கிட்ட கேட்க. 2 கருவேப்பில அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கமாடா. விக்ரமே, அது எப்படா தினமும் ரொமான்ஸ் வச்சிருக்கே? எப்படி? நான் சொல்றேன்டா, நான் தினமும் டூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போவேனா? சரி, இந்த பயில அப்பதான் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருப்பானுங்க. ரோகிணி தான் டீச்சர். நான் உள்ள நுழைஞ்ச உடனே எனக்கான பணியோட அத்தனையும் செய்வாடா. கொடுத்து வச்சவே
என் சாக்ஸ் கழுத்துவா, ட்ரெஸ்ஸை கழுத்துவா, எனக்கு சாரம் எடுத்து கொடுப்பா, சாரத்தை கட்டி விடுவா, மேல தொடச்சு விடுவா, சாப்பாடியும் ஊட்டி விட்டுருவாடா மாப்பிள்ள. உனக்கு எங்கடா மச்சம் இருக்குது? நான் ஒண்ணுடா மாப்பிள்ள, உன்ன மாதிரி வெட்டியா இருக்க பயிலுக்கு மட்டும் தாண்டா இப்படி எல்லாம் அமையுது. சரி கலப்பையில நான் வெட்டியா இருக்கேன் பச்சாடா. யார் பத்து வெட்டியா இருக்குங்க? இனிமேல மிச்ச கதையை ஆரம்பிக்கும் கேளு. அப்புறம் அப்படியே என் பையனுக்கு சோத்தையும் கொடுத்து விட்டுட்டு அவனை இருந்ததுலயே தூங்க ஆரம்பிச்சிருவானுங்க. அவ்வளவு சோறு ஊட்டி விட்டுருவான், அப்படியே கிறங்கி தூங்குவானுங்க. இட்டியா இருந்தாலும் எந்திக்க முடியாத அளவுக்கு அப்படி தூங்குவானுங்கடா. உனக்கு சௌரியமா போயிடும். வாடா. சரி அப்புறம் அவன் என்ன பார்க்க, நான் அவளை பார்க்க. நொன்னைங்காரன் கதை கேட்க லட்சணத்தை பத்தியா? அவன் கிடக்கான், நீ சொல்லுடா. அப்புறம் என்ன, பார்வையிலே நடக்கும். ஏன் தெரியுமா, மூணாவது கொட்டை கொட்டை முடிச்சிட்டு கிடக்கும். ஓ அது தூங்கல? ஆமாடா மாப்பிள்ள, அது நடுசுல கிடக்கும். அது என்னையும் பார்க்கும், அவளையும் பார்க்கும். அப்படி என் பக்கமும் திரும்பும், அவ பக்கமும் திரும்பும். நான் அவளை பார்ப்பேன், அவ என்ன பார்ப்பா. நடுசுல கிடக்கிறது எங்க ரெண்டத்தையும் பார்க்கும். அப்ப பாத்துக்கிட்டே தான் இருக்கியா மாப்பிள்ள? பாத்துக்கிட்டே இருந்தா நடுசுல எப்படி வந்தது? அப்ப எப்படிடா? அதுல எங்களுக்கு கை வந்துக்கிறார் மாப்பிள்ள. அப்பாட டே, இப்பதாண்ட உன் மாமனாருக்கு கண்ணு தெரிஞ்சிருக்கு. ஆசாமி வர நேரத்தை பாத்தியாடா? பணக்கார வீட்டுல பொண்ணு எடுத்தா இதாண்டா கேள்வி. இன்னும் கொஞ்சம் ஆடி அசைஞ்சு வரக்கூடாது. உன் மாமனார் மண்டலே நறுக்குன்னு கொட்டுடா. சக்சஸ் ஆகட்டும், எப்படி கொட்டு மட்டும் பாருடா. ஒரு பொண்ணை பாக்கிட்டு வரான்னு பாருடா. வாடா வைக்க மாட்டேன். வாங்க மாமா. ஐயோ ரொம்ப உலகணும். வணக்கம். ஏன் அவன் சொல்ல மாட்டானாமா? சும்மா இருடா. வாங்க. சிரிச்சிட்டு சொன்னா குறைஞ்சா போய் வரான். சிரிச்சா வாடகை முத்து வந்துட்டுனா அவரு வேண்டா விருப்புக்கு வாங்கன்னு சொல்றாருடா. உங்களிடம் பொண்டாட்டி வச்சு போட்டு கொடுத்துருக்குமோ? அவ அப்படி செய்ய மாட்டாடா. அதெல்லாம் அப்பா வீட்டுக்கு வந்தா மாறி வாடகை பாத்துக்க. ஏன்னா உன் மாமனார் முடிக்க முடியும் ஒன்னும் சரியில்லை. திருட்டு போய் மாதிரிலாம் முடிச்சிட்டு இருக்காரு. எங்க பொண்ணை கூட்டிட்டு போயிருவானோன்னு பாக்குறாடா, பாத்துக்க. எனக்கு பயமா இருக்குடா, பயவுல இப்படி முடிக்கும். சரி சரி, அதான் காலைல விழுன்னு வந்துட்டோமே, காலைல விழுடா. இருடா முத பயவோட சிரிக்கடான்னு பாப்போம். மாமா எப்போ வந்தியா? இன்னொரு 10 மணி நேரம் கழிச்சு வந்து கேட்கக்கூடாது. இப்பதான் மாமா வந்தோம். அப்படியா? சரி சரி. வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க மாமா. என்ன விஷயம்? உள்ளவான்னு கூப்பிடுறாரான்னு பாருடா. அதான் சொன்னடா, பொண்ணு எங்க கூட்டிட்டு போயிருவானு திருட்டு மொழி முடிக்காதா. டைம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போறோம். எங்கிட்ட கையில் பேச மாட்டாரோ? டக்குன்னு கேட்டு மாப்பிள்ள, வேற வழியே இல்ல. பயமா இருக்குடா. பயந்தா நீ கையில மறந்துட வேண்டியதுதான். கேளு மாப்பிள்ள, நாங்க கூட இருக்கோம்ல. கேட்கண்டா, கேட்கறேன். கேட்டாதான் முடியும். கேளு கேளு. வெக்கமான சூடு சொன்னையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டிட்டு மாமோயின்னு கேளு. போதும் போதும் கேளு. மாமா சரி மாப்பிள்ள. அவனை பாக்க மாட்டுக்காருடா. பார்த்தோம்னா பொண்ணு கட்டுறப்படா இல்ல. மாமா சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? ஏன் அவன் நாசமான பொண்ணா உனக்கு என்னடா? நீ எதை கேட்கணுமோ அதை கேளண்டா. அவனுக்கு நல்லா இருந்துட்டா மட்டும் உனக்கு லாபமாடா? என்ன விஷயமா அதை கேளண்டா. மாமா கையில பாக்கணும். கையில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். பையன் உள்ள என்னமோ வில்லங்கம் பண்ணுதான், பாத்துக்க. ஏன் ரெஸ்ட் எடுத்தானே? மாப்பிள்ள தானே வந்திருக்காரு. உள்ள வாங்க மாப்பிள்ளன்னு கூப்பிட வேண்டியதானே? ஏதோ தில்லங்கடி வேலை பார்க்காம பாத்துக்க. நான் கையில பாக்கணும். அவன் அங்க எதுக்கு இங்க வந்தாளா? அவனுக்கு ஒத்துக்கல, ஃபீவர், அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கா மாப்பிள்ள. அதுக்கு என்னடா நீ பார்த்த என்னடா? இது சரியில்லை, பாத்துக்க. இல்ல அவன் தூங்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு கிளம்புறேன். ஐயோ டிஸ்டர்ப் பண்ண மாதிரி ஆயிருமே. அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நான் பார்த்துட்டு கிளம்புறேன். இல்ல மாப்பிள்ள, நீங்க இப்ப கிளம்புங்க. அவளுக்கு சரியான நான் சொல்லி அனுப்புறேன், அப்புறமா வந்து பாருங்க. இல்ல நான் அவளை பார்த்துட்டு போறேன். ஒரு முக்கியமான விஷயம் நான் அவகிட்ட சொல்லி ஆகணும். இல்ல மாப்பிள்ள, டாக்டர் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ யாரும் அவளை பார்க்க கூடாது, அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். கிளட்டு போய் ஏதோ சரி பண்றான். அவன் முகரக்கட்ட ஒன்னும் சரியில்லை. எனக்கு அப்படிதாண்டா தோணுது. கையில் உள்ள மாட்டிக்கிட்டா பாத்துக்க. இல்ல மாமா, நான் அவளை பார்த்துட்டு கிளம்புறேன். இல்ல மாப்பிள்ள, அவளுக்கு வைரஸ் ஃபீவர், யாரோட மூச்சு காத்து பட்டாலும் அவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அப்புறம் ரொம்ப ஹெவியர் ஆயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. வேலைக்காரங்க கூட ரூமுக்குள்ள போறது இல்ல, வெளியே வச்சுட்டு வந்துருவோம். அவ எடுத்துக்கிடுவா. கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்க சொல்லியிருக்காங்க, அதான் சொன்னேன். இன்னொன்னு இப்ப நீங்க உள்ள பண்ணா உங்களுக்கும் அதை தொச்சுக்கணும், வேண்டாம். ஏதோ பெருசா இருக்கு, பாத்துக்க. பரவாயில்ல, எனக்கு நோய் வந்தாலும் பரவாயில்ல, நான் பார்த்துட்டு போறேன். சொன்னா புரிஞ்சுக்கோங்க மாப்பிள்ள, இப்போதைக்கு நீங்க பார்க்க வேண்டாம், போயிட்டு வாங்க, நான் சொல்லி அனுப்புறேன். நான் பார்க்கணும், நான் புருஷன். அதான் மாப்பிள்ள, எதுக்கு கத்துதீங்க? அவன் பொண்டாட்டி அவன் பாக்கறதுக்கு சொல்றான், நீங்க என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ அவனுக்கு உடம்பு சரியில்லை. இவன் புருஷன் தானே, நான் அவளை பார்த்துட்டு போறேன். இல்ல ஜன்னல் வழியாவது பார்த்துட்டு போறேன், விடுங்க. ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டோம், எல்லா ஜன்னலையும் அடைச்சு வச்சிருக்கோம். எஸ்டேட்ல ரொம்ப குளிரு, அதனால நீங்க இன்னொன்னு வந்து பாருங்க மாப்பிள்ள. இங்க பாருங்க மாப்பிள்ள, வாக்குவாதம் பண்ண வேண்டாம். நாம என்ன பண்ணணும் நமக்கு தெரியும், வீடு பாத்துக்கலாம். அவன் கரெக்ட் பையனா, நம்ம போலீஸ்காரன், நமக்கு எப்படி பார்க்கணும் நமக்கு தெரியாது. சரிதான்டா மாப்பிள்ள. சரி மாமா, நீங்க சொல்லி அனுப்புங்க, அப்புறமா அதை நான் பாத்துக்கிறேன். சரி போயிட்டு வாங்க, நல்லது. சரி மாப்பிள்ள,
பெரிய வில்லங்கத்துல இருக்கான்னு நினைக்கிறேன் கையில. இங்க இருந்து காப்பாத்தாம நம்ம போகவே கூடாது. டேய், கேட்டு போய் எனக்கு கூட்டிட்டு போகும்போது எனக்கு சந்தேகம் தான்டா. அது சரியா தான் இருந்திருக்கு. நான் அன்னைக்கே வந்திருக்கணும். அதான் உங்ககிட்ட சொன்னேனே, உடனே போய் பாருன்னு. டேய், உள்ள போய் போகணுமே, எப்படி போக? ஏய், அத்தனை இரும்பு கட்டடா போட்டு வச்சிருக்கான், எப்படா உள்ள போக? ஏய், நமக்கு தெரியாது இல்லங்கடியா, ஓட்ட பிரிச்சு உள்ள போய் வேண்டியதுடா. டேய், இப்ப போனா மாட்டிக்கணும். ராத்திரி போல உள்ள நுழைஞ்சிக்கலாம். டேய், அது வரைக்கும் வெளியே போலாம். ராத்திரி என்னன்னு உள்ள வந்துடலாம். இது எஸ்டேட் தானே, இருட்டா தான் கிடக்கும், பாத்துக்கலாம். உள்ள போயிடலாம்டா. உள்ள போனதா கையிலுக்கு என்ன நினைச்சு நமக்கு தெரியும். ஒரே ஆபத்துல இருந்தானா? டேய், கொஞ்சம் பொறுத்துக்க, உள்ள போயிடலாம். டேய், உள்ள கையிலுக்கு மட்டும் ஏதாவது பிரச்சனைனா எந்த இலைக்கும் போய் இறங்கி அடிங்க, பாத்துக்கலாம். நான் விட மாட்டேன். கையில இருந்து காப்பாத்தமே நான் இருந்து போக மாட்டேன். கலட்டு பையன் என்ன பல்ல பாத்துக்கான் பாரு. அவன் முகம் கட்டி பாத்தியாடா, ஒரு சிரிப்பு இருக்கான்னு பார்த்தல, அவன் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கான்டா. இவன் கையிலுக்கு சொந்த அப்பாலாம் இல்லடா, சித்தப்பா தானே. சித்தப்பாலாம் இல்ல அப்படின்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கையில் என்ன என்னமோ சொல்ல வந்தாடா. நான் அதான் காது கொடுத்தே கேட்கல. இவன் அங்கிள் தான் சொன்னான். ஏண்டா, ஒரு பொண்டாட்டி உங்ககிட்ட சரியா பேச்சுவார்த்தை இல்லாத போதே உங்ககிட்ட ஏதோ சொல்ல வந்திருக்கான்னா நீ காது கொடுத்து கேட்க மாட்டேன். நீ அவனை நேசிக்கிறேன்னு தெரிஞ்சோ உங்ககிட்ட எதையோ சொல்ல வந்திருக்கா. அப்ப முக்கியமானதானடா இருந்திருக்கும். இவன் அங்கிளா? டேய், அவளுக்கு அப்பா ஏற்கனவே இறந்துட்டாரு. அது அப்படியே அவங்க சித்தப்பா பேருக்கு சொத்தெல்லாம் மாறிச்சுது. இவதான் அந்த டாக்டர் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அதனால அந்த சொத்த பூர்வம் சித்தப்பா பேருக்கு மாறிட்டு, அப்புறம் அவருக்கு வாரிசு கிடையாது. அதனால அது திரும்ப கையில் பேருக்கே வந்துட்டு. ஏன்னா கையில போ தனியா இருந்தா டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதனால திரும்ப அவருக்கே சொத்து வந்திருக்கு. இப்போ இந்த எஸ்டேட் சொத்து எடுத்து எல்லாமே கையில் பேர்ல இருக்கு. ஆனா இவன் யாரு அப்பான்னு சொல்றான்? ராத்திரி தாண்டா உள்ள போறான். அதுக்கு முன்னாடி இவன் யாரு, இவன் குடும்பம் என்ன, இவனுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்கு, அதை முதல் தேடலாம். அதை தாண்டா சரி. ஒருவேளை இவன் பிள்ளை பேர்ல எழுதிட்டு இருக்கு, இவன் ஏதாவது பண்ணிதானா? இவன் மொழி ஒண்ணு சரியில்லையே. கரெக்டா, முதல் இவன் யாருன்னு விசாரிக்கலாம். சீக்கிரம் ஊருக்குள்ள வாங்கடா. மணிமேகலை, என்னடா வெக்கமா? பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. எல்லாத்துக்கு காரணம் நீதானே? இல்லக்கா. சும்மா இரு மீனாக்குட்டி, கொஞ்சம் கூட உனக்கு விவசாயே இல்லம்மா. என்ன கோபப்படுத்தாதடி. மீனாக்குட்டி, என்ன மீனாக்குட்டி, என்னத்த சொல்லம்மா. வீட்டுல இன்னைக்கு பார்த்து செம்போல் இல்ல, பிரஷரை ஏத்தாதடி. சும்மா இரு தமிழ், என்ன நீ பா தமிழ். துணியை மடிச்சியா என்கிட்ட அம்மா அம்மா. நான் என்கிட்ட கேட்டேன், மீனாக்குட்டி வரை எனக்கு கோவம் வந்துரும். நான் சொல்லிட்டேன். அக்கா இவன் என்ன பழி வாங்குறா, சத்தியமா சொல்றேன், நான் அப்படி கேட்கவே இல்லக்கா. அக்கா நான் போய் அவகிட்ட போய் இதெல்லாம் கேட்பேனாக்கா? தமிழ் இவனுக்கு சொல்லி வை தமிழ். இவனுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. இங்க என்ன இருந்தாலும் இன்னைக்கு நான் பொறுப்பு இல்ல. சும்மா இரு. இப்ப எதுக்கு நீ பீத்திக்கிட்டு இருக்க? அவதான் கேட்கவே இல்லைன்னு சொன்னால. சும்மா இரு தமிழ், உனக்கும் விவசாயே கிடையாது. அது நீ வந்தவ சாப்பிடுதலான்னு கேட்டேமா, அது ஒரு குத்தமா? ஐயம்மா, அதுக்கு போய் இப்படி சொல்லிட்டாமா? பெருப்பேத்தாத சொல்லிட்டேன். அது சரி, இன்னைக்குலாம் ரொம்ப புசுபக்தி அதிகமா இருக்கு. ஐயா என்னடி படம் பார்த்தா? சும்மாரு வினகட்டி, எனக்கு கோவம் வந்துடும். புருஷனே கண்கண்ட தெய்வம், புருஷசாமியே சரணம், புருஷசாமியே போற்றுக, புருஷ நாமமே வாழ்க. என்னடி திடீர்னு புசுபக்தியில இறங்கிட்ட? உன் புருஷனை பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும்? சொல்லாத வினகட்டி, பார்த்து எவ்வளவு நாள் இருக்கும்? 6 மாசம் இருக்குமா? 8 மாசம் ஆகுது. 8 மாசம் தானே ஆகுது. நான் கூட ரொம்ப நாள் ஆயிட்டு நினைச்சுட்டேன். அம்மா, புருஷ நாமமே போற்றுக, புருஷ நாமமே போற்றுக, புருஷ நாமமே சரணம். இன்னைக்கு உன்னை ஏவியாட்டி விட்டுருக்கு. முத உனக்கு இருக்கு வார எல்லாம் இவளால வந்தது. புருஷ நாமமே போற்றுக, புருஷ நாமமே போற்றுக, புருஷ நாமமே வாழ்க, புருஷ நாமமே சரணம் சரணம் சரணம். இன்னும் கொஞ்சம் ஒய்யாத்துல ஏறி உட்கார்ந்துக்க. ஏ மீனக்குட்டி, என்ன வயலுக்கு வரேன். ஒரு 12 மணி வரைக்குல கஞ்சிச்சு கொண்டு வந்துரு. விக்கி உர மூட்டையை தூக்கிட்டு வரேன்னா அவன் கூட வந்துரு. அப்ப அவங்கிட்டே நான் கஞ்சி கொடுத்து விட்டுதானே? வரும்போது கொஞ்சம் சாமான் எடுத்துட்டு வரணும். அவன் அப்படியே டூட்டிக்கு கிளம்புறானா. வயல உரத்து தந்துட்டு அப்படியே டூட்டிக்கு போறேன்னு சொன்னான். சரி. புருஷ நாமமே போற்றுக, புருஷ நாமமே சரணம் 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 சரணம். நீ பூ அக்க போற நிப்பாட்ட போல இல்லையாட்டி? புருஷனே கண்கண்ட தெய்வம், புருஷனும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று, நினைத்ததை உடனே தரவும் மாட்டார், தெய்வம் போல காத்திருக்க வைத்து விடுவார், 3 நாள் கேட்டாலும் பதில் வராது, பெரிய பரிசோ
புருஷனும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, புரியாத விஷயம் நிறைய இருக்கும். நம்பிக்கை வைத்தால் கஷ்டம் குறையும், ஆனா எப்ப நடக்கும் என்றுதான் தெரியாது. ஐயோ எல்லாம் திருத்தம்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. அத்தி இன்னும் புருஷ பக்தி விடலையா? இன்னைக்கு என்ன வச்சு செய்வாள? தம்பி அண்ணன், இன்னைக்கு உனக்கு படையில அதிகமா இருக்கும் போலுக்கு. எவன் எடுத்த படம்னே தெரியலனே. ரொம்ப புருஷ பக்தியை காட்டியிருப்பான்னு நினைக்க. இப்ப நாங்க இருந்து படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கோம்னே. எவனோ நம்மள மாதிரி பாதிக்கப்பட்டவன் தான் புருஷனை ஒசத்தி படம் எடுத்திருப்பான்னு நினைக்க. அதை தப்பித்தான் இவ பாத்துட்டா. இப்ப புருஷ பக்தியில ஓவரா இறங்கி போய் நிக்க. சாமியே பூசனப்பா, சாமியே பூசனப்பா. சாமி சுவாமி. என்னம்மா? சாமி சாமி சாமி, பூசனாம போட்டுக. சுவாமி, நீங்கள் பணிக்கு கிளம்பி விட்டீர்களா சுவாமி? ஆமாமா. சென்று வாருங்க. உங்களுக்காக நான் இங்கு தவம் செய்து கொண்டிருக்கிறேன். புருஷநாமம் போற்றுக, புருஷநாமமே சரணம் 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 சரணம். அத்தி சரிசு பாடு இன்னைக்கு பெரும்பாடா இருக்கும் போலுக்க. என் மீனாகுட்டி என்ன பார்த்தல்ல புருஷ பக்தி எப்படி இருக்குன்னு பார்த்தல்ல? நீ என்ன குமார்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. அவ எப்படி கூப்பிடுதா பாரு. மணவாளா, என் மணவாளா. சுவாமி கேட்டுச்சா? அப்பூசன மறந்து 7 மாசம் ஆகுது. நானும் மறக்கட்டுமா? பொண்டாட்டியே வாழ்க, பொண்டாட்டியே சரணமப்பா. அந்த பயம் இருக்கட்டும். சுவாமி நாதா, நீங்கள் பணிக்கு செல்வதற்கு முன்பு என்னை ஆசீர்வதித்து விட்டு செல்லுங்கள். புருஷனே கண்கண்ட தெய்வம், புருஷனே கண்கண்ட தெய்வம். தெய்வம் போல கோபம் குறைவு, சத்தம் மட்டும் கொஞ்சம் அதிகம். என்ன கேட்டாலும் சோதனை வரும், அதுதான் அவருடைய கருணை. எதிலையும் அவசரப்பட மாட்டார், நேரம் கடந்தும் ஆரம்பிக்கவே மாட்டார். கோபமே படவே மாட்டார், ஏன்னா அவர் பேசவே மாட்டார். இது இன்னும் வசதி படிக்கிறாளா இல்லன்னா? நினைத்ததை உடனே தரமாட்டார், காத்திருக்க கற்றுக் கொடுப்பார். டேய், நான் வயலுக்கு கிளம்பிட்டேன்டா. எதையுமே மறக்க மாட்டார், முக்கியமானதை மட்டும் மறந்து விடுவார். எல்லாமே நல்லதுக்கு தான் என்பார், எப்படி நல்லதென்று சொல்ல மாட்டார். தெய்வமும் புருஷனும் குணத்தால் ஒன்று, சோதனைகளை கொடுப்பார், நம்ம பொறுமை எவ்வளவென்று தெரிஞ்சிக்க. அதனால் தெய்வமும் புருஷனும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறந்துவிடும் குணத்தால் அன்று. புருஷனாமே போற்றுக, புருஷனாமே சரணம். ரோட்ல நம்ம டேமேஜ் பண்ணிட்டா, திரும்பி பார்க்காம ஓடிடுவோம். இது சதிசு தரதற்கே ஓடவட்டி. அப்படி இல்ல, தெய்வம் என் வேண்டுதலெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது, நிறைவேற்றுவதற்காக. இப்போ புருஷபக்தி நல்லா இருக்குதா? அத்தி இங்க திரும்ப போறாளே. ஏங்க, நீங்களும் புருஷபக்தி கேட்டீங்களா? நானும் உங்களை பத்தி பார்த்து எழுதியிருக்கேங்க. புருஷபக்தி எனக்கும் கொஞ்சம் அதிகம் தாங்க. தெய்வமும் என் புருஷனும் குணத்தால் ஒன்று, கேட்டது ஒன்று கொடுப்பது ஒன்று. அந்த பயம் இருக்கட்டும். புருஷ மரியாதை எதிர்பார்க்கிய எப்பவும் பாரு, கேட்டது ஒண்ணு கொடுக்கறது ஒண்ணு. அந்த கொடுக்கறது லேட்டா கொடுக்கறது, இதுல எனக்கு பக்தி வேணுமா? பக்தி. கூப்பிடுறதுலே ஒரு மென்மை. காஃபி கொண்டுட்டு வர சொன்னீங்கல்ல அத்தா? மீட்டிங் போயிருந்தேன், இப்பதான் மீட்டிங் முடிஞ்சது. அங்கேயே காஃபி கொடுத்தாங்க. எனக்கு உன் கையால குடிக்கிற காஃபி தான் பிடிச்சிருக்கு. அதான் நேரம் வந்து நான் உங்ககிட்ட காஃபி கேட்டேன். இப்பெல்லாம் வேற எங்கேயும் காஃபி குடிக்க பிடிக்க மாட்டேங்குது. உன் கையால குடிக்கிற அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னங்க? கிட்ட வந்து கொடு. என்னங்க அத்தா? கிட்ட வந்து கொடு. கிட்ட வர முடியல. ஏன்? 10 மைல் தூரமா இருக்கு. இல்ல ஆட்டோ ஃபிளைட் ஏற்றி விடட்டுமா? அப்படி இல்ல. இல்ல, அதுக்கு இதுக்கு வரதுக்கு ஒரு ஆட்டோ பிடிக்கிறாலும் பிடிச்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல. அப்ப என்ன? கிட்ட வந்து கொடுத்தா வாங்க முடியும். சூடா கொள்ள காப்பி. கிட்ட வந்து கொடு. கிட்ட வந்து கொடுத்தா? கிட்ட வந்து கொடுத்தா கிட்ட வந்து கொடுத்தா வாங்கிக்கோங்க. என்ன வெறும் காத்து மட்டும் தான் வருது? இல்ல இல்ல, வாங்கிக்கோங்க. விட்டா அழுதுற பொழுது. காஃபி தானே கேட்ட? அதான் சொன்னேன், இந்தாங்க காஃபின்னு. கேட்கல. காஃபி காஃபி இந்தாங்க. இவ்வளவு தூரம் பேசுறதே எனக்கு கேட்கல.
அவ்வளவு தூரத்துக்கு நான் காப்பி வாங்கிடுவேன். கிட்ட வந்து கொடு. நான் மீட்டிங்ல கூட காப்பி குடிக்காம வந்திருக்கேன். கொண்டு கொடு. கிட்ட வந்தா கிட்ட வந்தா நீங்க நெருங்கி வரீங்க. அதுக்கு என்ன? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரியானா? ஒரு மாதிரியா இருக்கு. எனக்கும் இல்ல, எனக்கு பழக்கம் இல்ல. இல்ல சாரி. எனக்கு பொதுவா எந்த அம்மைங்கிட்ட நின்று நான் பழக்கமே இல்ல. எங்க அப்பா கிட்ட கூட நான் நின்று பேசினதே இல்ல. எங்க அப்பாவும் என்கிட்ட பேசினது இல்ல. எங்க அப்பாவுக்கு அவ சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு எங்க அப்பா பிடிக்காமலாம் இல்ல. எங்க அப்பா வீட்டுக்கு உதவக்கரையா இருந்தாலும் அவர் எனக்கு அப்பா தானே. ஆசையா இருக்கும் எங்க அப்பா என்கிட்ட நல்லா பேசணும், என்னை தூக்கி கொஞ்சணும், எல்லாம் ஆசை இருந்தது. ஆனா எங்க அப்பா இது எதுவுமே பண்ணல. அப்பா கிட்ட நான் நெருங்கி பழகாதனால எந்த ஆம்பளைங்கிட்டயுமே என்னால நெருங்கி பழக முடியல. அதான் நீங்க நெருங்கி வந்தா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. சாரி. சாரி. சரி, அப்பா கிட்ட தான் நெருங்கி பழக முடியல. அவர் அதுக்கான வாய்ப்போ சந்தர்ப்பத்தையும் உனக்கு கொடுக்கல. ஆனா நீ என்கிட்ட நெருங்கி பழகலாமே. எங்க பாரு, உனக்கு கிடைக்க வேண்டிய அந்த அரவணைப்பு, பாசம், பரிவு என்னால நிச்சயமா கொடுக்க முடியும். எதுக்கு அல்ற? ஆனா பயமா இருக்கு. ஏமா? அம்மா காதலிச்சு கல்யாணம் பண்ணனால்தான் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சாங்க. அது அதான் அம்மா பட்ட கஷ்டம், அவமானம் எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். எனக்கு காதல் மேல நம்பிக்கையே வரல. அப்பதான் முடிவு பண்ணேன், என் வாழ்க்கையில நான் யாரையுமே காதலிக்க கூடாதுன்னு. காதலிக்கிறது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா சரியான நபரை தேர்ந்தெடுக்கணும். நமக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமானவங்களை தேர்ந்தெடுக்கணும். இப்ப நீயும் நானும் சரியான ஸ்டேஜ்ல இருக்கோம். எனக்கு ஒரு துணை எப்படி வேணும்னு நான் தேர்ந்தெடுக்க முடியும். எனக்கு ஒரு அழகான, அடக்கமான, ஒரு குணம் உள்ள ஒரு குணவதி தான் எனக்கு மனைவியா வந்தா என் வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அப்படி பார்க்கும்போது நீ எல்லா விதத்திலும் எனக்கு பொருத்தமானவளா இருக்க. நான் உடனே உன்னை பார்த்த உடனே உன் அழகுலையோ நான் உன்கிட்ட என் காதல சொல்லல. பல முறை யோசித்து பார்த்தேன். என் வாழ்க்கை துணையா நீ வந்தா என் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன். சாந்தமான உன் குணம், யார் எக்கேடு பேசினாலும் நீ செய்ய வேண்டிய கடமையிலிருந்து பின்வாங்காம நீ செய்யற இந்த வேலை, யார் தப்பா பேசினாலும் பாச வச்சவங்களுக்காக நான் இதெல்லாம் செய்வேன்னு செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த வேலை, இதுதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்சது. என் குடும்ப சூழ்நிலைக்கும் என் வேலைக்கும் நீ ரொம்ப பொருத்தமானவளா இருப்ப. உன்கிட்ட உண்மை சொல்றதுக்கு என்ன, நான் இன்னொரு விஷயத்துக்காக தான் உன்னை தேர்ந்தெடுக்கவே செஞ்சேன். என்னை நம்பி 2 தங்கச்சி இருக்கு. அப்பா கிட்ட அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா இருப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். நிச்சயமா அந்த பிள்ளைங்க எதிர்காலத்துக்கு நான் தான் பொறுப்பு. இன்னும் 10 வருஷம் போச்சுன்னா அம்மா அப்பாவுக்கு நல்ல வயசாயிரும். அவங்க அந்த பிள்ளைங்களை கேர் பண்ண முடியாது. அவங்க எதிர்காலத்துக்கு அவங்க எதுவும் செய்ய முடியாது. பொம்பளை பிள்ளைங்க, அவங்களுக்கு நான் தான் தகப்பனா இருந்தாகணும். அதே நேரத்துல நான் என் வாழ்க்கையும் நான் பாத்துக்கணும். எனக்கு ஒரு அழகான துணை தேவை. அப்பதான் முடிவு பண்ணினேன், நீ எனக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமா இருப்பேன்னு. என் தங்கச்சிகளை உன் பிள்ளையா பாப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. என் தங்கச்சிகளை நான் மட்டும் பிள்ளையா பார்த்தா போதாது, என் கூட வாழ வரவளும் அப்படி பார்க்கணும். உன்னை பார்த்தேன், நீ என் தங்கச்சியை கவனிச்ச விதத்துல நான் பார்த்தேன். என் தங்கச்சி நீ குளிப்பாட்டுறது, அதை பொத்தி பொத்தி பாதுகாக்கிறதே, நீ அப்படி ஒரு தாயாவே மாறிட்ட. அப்பதான் புரிஞ்சது நீ எனக்கு எல்லா விதத்திலும் பொருத்தமா இருப்பேன்னு. சும்மா அழகா பார்த்த உடனே உன் மேல எனக்கு காதல் வரல. கண்டவுடன் காதல், உன்னோட விளைவெல்லாம் நான் பார்த்துட்டேன். அப்படி பார்த்து விளைவு வெறும் அவமானம் மட்டும்தான். கண்டவுடன் காதல், அவமானத்தை மட்டும் தான் தேடி தரும்னு என் வாழ்க்கையில நான் உணர்ந்தவன். உங்ககிட்ட நான் எதையுமே மறைக்க விரும்பல. ஆமா, படிச்சுட்டு இருக்கும் போதே தேவையில்லாத வேலையில ஈடுபட்டேன். ஹார்மோன் மாற்றம், காதல் நினைச்சேன். ஒரு பொண்ணா காதல்ங்கிற பேர்ல நான் தெரியுமா தெரிஞ்சுமா என் காதல சொன்னோன்னு நீ ஒன்னும் சொல்லல. அத கூட என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல. நீங்க தப்பு பண்ணதும் தெரியும், மன்னிப்பு கேட்டு திரும்ப அந்த பாவத்தை செய்யாம இருந்ததும் எனக்கு தெரியும். அதனால எனக்கு உங்க மேல ஒரு மரியாதை வந்தது. தவறு செய்யறது தப்பு இல்ல, திரும்ப திரும்ப அந்த தவறை செய்யாம இருக்கிறதா மனுஷன். அதனால எனக்கு உங்க மேல ஒரு மரியாதை இருந்தது. அதனால தைரியமா உங்க பக்கத்துல வந்து நின்ன. அத்தா, எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு. ஆனா வாழ்க்கை துணையா வருவேனான்னு எனக்கு தெரியாது. இல்ல, நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பா கிட்ட நான் பேசுறேன். அப்படி இல்ல, அவருக்கும் கனவுகள் ஆசைகள்லாம் இருக்கும்ல. தான் பையனுக்கு அப்படி முடிக்கணும் இப்படி முடிக்கணும், அவருக்கும் 1000 ஆசைகள் இருக்கும்ல. சரிதான், அது எல்லா தாய் தப்பனுக்கும் இருக்கிற ஆசைதான். ஆனா நான் இப்போ சரியான ஒரு துணையை தேர்ந்தெடுக்கும் போதே அப்பா அதை ஆராய்ச்சி பண்ணி தானே பார்க்கணும். என் பையனுக்கு இந்த பொண்ணு பொருத்தமானவளானே அப்பா உன்னை ஆராய்ச்சி பண்ண வேண்டியதானே. எனக்கு எங்க அப்பா மேல முழு நம்பிக்கை இருக்கு. என் கல்யாணத்துக்கு தடை போட மாட்டாரு. நிச்சயமா அவர் தான் நம்ம 2 கையும் சேர்த்து வச்சு நல்லா வாழுங்கன்னு வாழ்த்துவாரு. அவர் ஆசீர்வாதத்தோட நான் உன் கூட சேர்ந்து வாழுவேன். என்ன நம்புறல? இப்போ பக்கத்துல வந்து காப்பி கொடு. அது வந்து இப்ப பக்கத்துல வந்து கொடுக்கலாம். அது வந்து நான் இதுல வச்சிரட்டா? அங்க வச்சுல நான் குடிக்கவே மாட்டேன். கிட்ட வந்து கொடு. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்? அன்னைக்கு 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 அங்க கேட்கல. அதான் கிட்ட வந்த சுத்தமா பேசுறது கேட்கல. அன்னைக்கு 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 நீங்க இடுப்புல கை வச்சதே எனக்கு ஒரு மாதிரியா இருந்தது. இன்னைக்கு வச்சிருவீங்களோன்னு பயமா இருந்துச்சு. ஒரு மாதிரினா பிடிச்சா பிடிக்கலையா? அழுதுருவேன்.
அதெல்லாம் வேண்டாம், நான் கேட்டதுக்கு மட்டும் பதில். பிடிச்சிருந்ததா பிடிக்கலையா? அழுதுருவேன். காஃபி போடுங்க. நான் கிட்ட வருவேன். ம்? காஃபி குடிக்கதான். ம்? ஹேய், ஷூ. பக்கத்துல கூட வர மாட்டேங்கிறா. நல்லா இருக்கானா இது? உட நெருங்க மாட்டோமா, பக்கத்துல போக மாட்டாங்கன்னு நினைக்கும் போதே கிக்கா இருக்கு. நல்லா இருக்கு. தூரத்துல இருந்து பேசும்போதுதான் நல்லா இருக்கு. உடனே நீ நெருங்கிட்டா நல்லா இருக்காது. நான் நெருங்கி வர்றதும் நீ வெக்கப்பட்டு ஓடுறதும் ரொம்ப நல்லா இருக்கு. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் உண்மையில அதிகமான காதல் வருது. இந்த வேலைக்காரி என் தம்பி வீட்டுக்கு மருமகளா? என் மகளும் இவளும் ஒரே வீட்டுல மருமகள்களா? என் மகா இருக்க வேண்டிய இடத்துல இவளா? என்னது, என் பொண்ணுக்கு சரிசமானவளா? கல்லு வண்டி கடை நடத்துற துரசியோட மகா என் மகளுக்கு ஈக்குவலா? தொலைச்சலி மகள, அங்க என்ன யார்ட்ட பல்ல கட்டிட்டு வர? அங்க யார பார்த்து பல்ல கட்டிட்டு வர? இல்ல, யார பார்த்து பல்ல கட்டிட்டு வர? அங்க எவன பார்த்து பல்ல கட்டிட்டு வர? ஏமா, அங்க திலிப்பத்தனா இருந்தாரு. திலிப்பிட்டே பல்ல கட்டிட்டு வர? இல்ல, இல்ல. அடுத்து அம்மா அனுப்பி வச்சலாம். நீ நல்ல பெரிய இடமா இருக்கும், போய் பல்ல கட்டி மயக்க சொன்னால உங்க அம்மா. இல்ல, இல்ல, காஃபி தான் கொடுக்க போறேன். வாலிய பையன் தனியா இருக்கான், போய் காஃபி கொடுக்க போறேன்னு சொல்லுதா? என்ன அலைதியான்னு கேட்க? பெரிய இடமா இருக்குன்னு அலைதியோ? இல்ல கேட்க தெரியாம கேட்க, பெரிய இடம் சொல்லி அலைதியான்னு கேட்க? இல்ல, இல்ல. காப்பி குடுக்குற மாதிரி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வர. அப்படி இப்படின்னு இருந்துட்டா கட்டிக்கிடுவான்னு நினைப்பு. கையை கழிட்டு போயிருவானுங்க. பெரிய இடம் தொடர்ந்து தொட்டுட்டு கையை கழிட்டு போயிருவானுங்க. ஓ, பெரிய இடத்து பையன் தொட்டாலும் பரவாயில்லன்னு குடுத்துட்டு வந்தியோ? இல்ல, நம்ம அம்மா எப்படியும் கிளம்ப நிக்க மாட்டா. இப்படி ஏதாவது போனாதான் உண்டுன்னு போனியோ? இல்ல. என் தம்பிட்டு சொல்லட்டா? என் தம்பிட்டு சொல்லட்டான்னு கேட்டேன். எதுவும் பண்ணல, எதுவும் பண்ணல. நாங்க தான் பார்த்தோமே. இல்ல. இங்க பாரு, பெரிய இடம் வளைச்சு போட்டலான்னு எத்தாவது மனக்கோட்டை கட்டி அந்த பையனை மயக்க பார்த்த, அதெல்லாம் உன் குடும்பத்துக்குள்ள வச்சுக்கணும். இந்த பணக்கார வீட்டுல வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்ம தகுதி தராதரம் என்னன்னு நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். தள்ளு வண்டி வச்சு நடத்துறா உங்க அம்மா. ஊர்க்கார பையலாம் என்ன நீ பேசுறான்னு எங்களுக்கு தான் தெரியும். உங்க அம்மா அப்படி இல்லாமையா ஊர்க்காரன் அப்படி பேசுறான்? எங்க அம்மா தப்பா பேசாதீங்க. நான் எதுக்கு தப்பா பேச போறேன்? ஊர்க்காரனே அப்படிதான் பேசுறான். உங்க அப்பன் சரியில்லைன்னு உங்க அம்மாக்காரி இஷ்டத்துக்கு அலைதா. அவ பெத்த புள்ள தானே நீயும், அப்படித்தானே அலைவ. உங்க அம்மா தெருல அலைதா, நீங்க பணக்கார வீட பார்த்து அலைஞ்சுக்கிட்டு இருக்க. என்னாச்சு? அந்த பிள்ளைய அழுதுகிட்டு போகுது. என்ன? தமிழுக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிரும். நீ சும்மாவே இருக்க மாட்டேன். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? என்ன? மேல திலிப்பு இருந்தான், அங்கிருந்து பல்ல கட்டிட்டு ஓடி வரா. அதான் அம்மா ஏன் எதுக்குன்னு கேட்டாங்க. அதுக்கு போய் என்ன பேச்சு பேசிட்டு போறா? பேசுறாளா? எனக்கு இதெல்லாம் தேவைதாம்ல. எனக்கு இதெல்லாம் தேவைதான். என் தம்பி தலை குனிஞ்சிட கூடாது, கௌரவமா இருக்குன்னு நினைக்க மாதிரி எனக்கு இது தேவைதாம்ல. நீ கேடு கட்டுப்பா, எனக்கு என்ன? கண்ட சில்லாட்டை எல்லாம் குடும்பத்துக்கு மருமகளா வந்தா குடும்பம் நாரிடும். சும்மா வச்சனாங்க குளம் பார்த்து பொண்ணு எடுக்கணும்னு. இவன் பொண்டாட்டி எங்க எடுத்து அப்படிதான் உன் குடும்பம் வந்து வாய்க்கும். என்ன உளறிட்டு இருக்க? ஆமா மாமா, அங்கிருந்து ஓடி வந்தா, சிரிச்சுக்கிட்டே ஓடி வந்தா. அதான் அம்மா என்னன்னு கேட்டாங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்றான். அவ அப்படித்தான் இருப்பானாமா. போற போக்க பார்த்தா சரியில்லை. பாத்துக்கிட்டே இரு, என்ன நடக்க போதோ யாருக்கு தெரியும். அவ என்ன திமிரா பேசுதா? உண்மையிலதான் மாமா ரொம்ப திமிரா பேசுறா. பாக்க அப்பாவி மாதிரி இருக்கா. என்ன பேச்சு பேசுறா? அம்மாவை என்ன பேச்சு பேசியிருக்கா? நாங்க விருந்தாலாம் எதுவும் பேசக்கூடாதா. குடுக்க வச்சுக்கிட்டு கடங்கன்னு சொல்லிட்டு போறா. பாத்துக்க, உன் புள்ள வாழ்க்கை அவன் நாசம் பண்ணிடாம. அவ அம்மாக்காரி யாருன்னு தெரியும்ல? அவ அம்மைக்கு ஊருக்குள்ள என்ன பேர் இருக்குன்னு தெரியும்ல? நாளைக்கு உன் புள்ளையும் நாத்திருவா. பாத்துக்க. தொலைச்சல் என்னமோ எனக்கு அதுக்கு தான் அனுப்பி வச்ச மாதிரி தெரியுது. நான் இங்க கலந்து நாரிட்டு கிடக்கேன். உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க, நல்ல பெரிய இடமா இருக்குன்னு அமைச்சு விட்டுருக்கா. ஏன்னா அவ அம்மாக்காரி கொண்டு வந்தா எவனும் பொண்ணு கட்ட மாட்டான். அந்த வீட்டுக்கு எவன் பொண்ணு கட்ட வருவான்? அவ புருஷன் தெரியல, அதனால பொண்ணு வழி தவறி போச்சுது. அப்படி எவன் பொண்ணு கட்டு வருவான்? போடா போ. என்னம்மா திருப்பிக்கிட்டு வரமா நெருக்கமா இருக்கமா தெரியுது? விட மாட்டேன். நீயும் அவளும் ஒரே வீட்லயா? ஓ, உனக்கு சரிசமானாவா? என் புள்ளைக்கு அவ எந்த இடத்துல சரிசமா இருக்க முடியுமான்னு கேட்க. உன் கால் தூசிக்காவலா அவளா? நீ பேசுற பேச்சுக்கு என்னத்துக்கு கிளம்பி இருப்பா. கிளம்ப வைக்கணும். எப்படி பார்த்தல?
ஐயா அக்கா நேரம் ஆகுதே, நீங்க கிளம்புங்க, நான் மிச்ச வேலையில பாத்துக்கிறேன்க்கா. நீங்க இன்னைக்கு முக்கியமான கேஸ் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. காப்பி எல்லாம் போட்டு வச்சுட்டேன், இனிமேதான் ஒவ்வொருத்தரா எந்திரிச்சு வருவாங்க. எனக்கு இன்னைக்கு முக்கியமான ஒரு கேஸ், 8 மணிக்கெல்லாம் போகணும். ஐயா அக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா. அக்கா இட்லிக்கு சாம்பாரும் சட்னி வச்சிரட்டுமா? சரி சாம்பார் வச்சிரு. அப்புறம் விக்கி மாமாக்கு புதினா சட்னி வைக்கணும், வச்சிருந்தேன். அதுக்கு என்னக்கா நான் வச்சிருந்தேன்க்கா. அவங்க கொஞ்சம் உரைப்பு எக்ஸ்ட்ரா சேர்ப்பாங்க, உரைப்பு வச்சிருந்தேன். சரி நான் மதியம் 3 மணிக்கு வந்துருவேன். மதியம் நைட்டுக்குள்ள வேலையில நான் பாத்துறேன், சரியா? துணியெல்லாம் ஒண்ணு துவைக்க வேண்டாம். ஐயா அக்கா நான் பாத்துக்கிறேன்க்கா, நானே செஞ்சிடறேன். நீங்க போங்க, நீங்க டென்ஷன் எடுக்காம போயிட்டு வாங்கக்கா. பாத்துக்கிடுவல்ல ஏக்கா, இப்ப நான் தானே ஃபுல்லா பாத்துட்டு இருக்கேன், பிறகு என்ன? அது என்ன உண்மைதான், வீட்டுக்கு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிடறேன். சரி வீட்டுக்கு வேணா ஒரு ஆளை வேலைக்கு வச்சிருவோமா? பாத்துக்கலாம்க்கா, முதல்ல நீங்க இங்க கிளம்புங்க. சரி அழகுராணி நான் கிளம்புறேன், சரியா? மாமா இப்பதான் எந்திரிச்சு வருவாரு, அவருக்கு எந்திரிச்சுன்னா கொஞ்சம் டிக்கசன் அதிகமா இருக்கணும், இனிப்பு நிறைய சாப்பிடக்கூடாது. நல்லா காஃபி கொடுத்துருங்க. சரிங்கக்கா. பிள்ளைங்களுக்குலாம் பாலை காய்ச்சி டப்பால வச்சுட்டு நான் பாட்டை ஊத்தி குடிச்சிட்டு இருக்கோம். சரிங்கக்கா. சரி பொறுத்த மாமா எந்திரிச்சிட்டாங்கன்னு பாத்துட்டு வா. சரிங்கக்கா. அக்கா உள்ள போன அதெல்லாம் ஒண்ணு சொல்ல முடியாது, கதை திறந்துதான் கிடக்கும். அவ தூங்கிட்டு இருப்பா, அவளை தூங்க வச்சிருப்பாவ, நீ போய் எழுப்பு போ. சரிங்கக்கா. எதுக்கு மீட்டு கிடக்கும்? மாமா மாமா பொன்தர மாமா, காஃபி அதுக்கு வெண்ணி போட்டு வச்சிருக்கேன், சீக்கிரம் எழுப்பி கூட்டிட்டு வாங்க. அதுக்கு சளி பிடிச்சிருக்கு, வெண்ணி கொஞ்சம் சூடாக கிடக்கட்டும். அவளுக்கு சளி பிடிச்சிருக்கு, வெண்ணி அடுப்புல கிடக்கட்டும், நான் வரேன். சரி. ஃபர்ஸ்ட் இந்த விக்கி கதையை தான் முடிக்கணும், அவன் தான் வில்லனா வாரான். விக்கி நீ என்ன ரொம்ப சோதிக்கிற. பார்த்து போன கொண்டு விட்டா. இல்லங்க அந்த மினி பஸ்ல போறேன். சரி நீ வீட்ல வந்து வரேன். சரிடி. மாமா விக்கி மாமா, என்னங்க மாமா காப்பி, சீனி கம்மியா தான் போட்டிருக்கேன். என்னங்க மாமா. நீங்களே என் வீட்டுக்கு வந்து நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க உட்காருங்க. வாவ் நீ really ரொம்ப மாறிக்கடி. வெரி ஹேண்ட்ஸம், சூப்பர். Thank you. ஏய் உன் வீடு ரொம்ப சூப்பரா இருக்குது. யா ரியலி ரொம்ப சூப்பரா இருக்கு, உங்களே மாதிரி. அப்படியா? அழகா இருக்குதா? உண்மையிலேடி அவ்வளவு அழகா இருக்குது. 30 lakhs கொஞ்சம் இதா கொஞ்சம் ஹைஃபையா இருந்தது. நெக்ஸ்ட் டைம் 50 lakhs இருக்கலாம், இன்னும் சூப்பரா இருக்கும். ஐயோ அவ்வளவுக்கெல்லாம் முடியாது. ஏன் முடியாது? ஐயோ அவ்வளவுக்கெல்லாம் முடியாது. நாம எடுக்கிறோம், எப்படி நாம எடுக்கிறோம். தேங்க்ஸ். இருங்க நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன், ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். நீங்க வருவீங்கன்னு ஏற்கனவே போட்டு ஃப்ரிட்ஜிலே வச்சுட்டேன். இருங்க நான் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்துட்டு வரேன். சோஃபால உட்காருங்க. இட்ஸ் ஓகே இருக்கட்டும். ஏய் சோஃபால உட்காருங்க, அவரே உட்கார சொல்லு. நான் அழகா பார்த்தோன்னா பிரமிச்சு போய் நிக்கிறேன். என்னது? உங்க வீட்டை அழகா பார்த்தோன்னா அப்படி பிரமிச்சு நிக்கிறேன். எவ்வளவு அழகு, அழகு கொட்டி கிடக்குது. நீங்க சினிமாக்கு ட்ரை பண்ண கூடாது? சினிமாவா? ஏய் உனக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா மிஸ் பண்ணிடாதடி. யா நிச்சயமா நீங்க ஹீரோயினா நடிக்க முடியும். ஒரு ஹீரோயினுக்கான அத்தனை அம்சமும் உங்ககிட்ட இருக்கு. ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இதே போதும். இதுவே இல்ல, நீங்க ஹீரோயினா நடிக்கிறீங்க, அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணேன். அழகெல்லாம் வீணா போக கூடாது. ஒரு ஹீரோயினுக்கான அத்தனை பொருத்தமும் உங்ககிட்ட இருக்கு,
அது எப்படி இவ்வளவு அழகி ஒளிச்சு வச்சுட்டு அந்த கிராமத்துல சாணி அள்ளிக்கிட்டு? எனக்கே என்னை பத்தி தெரியாம இருந்தது. என் கண்ணு திறந்தது என் ஃப்ரெண்டு மாலினி தான். யா கரெக்ட். இல்ல உட்காருங்க, நான் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லையே. அழகெல்லாம் வீணா போக கூடாது. நீங்க ஏன் ட்ரை பண்ண கூடாது? இல்ல இல்ல இப்போதைக்கு